வணக்கம். வெல்கம் டு எஸ்எம் பிளாக்ஸ் யூடியூப் சேனல். தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது திருவெண்ணநல்லூர் அருள்மிகு ஸ்ரீ மங்களாம்பிகை அம்மன் உடனுரை அருள்மிகு ஸ்ரீ கிருபாபுரீஸ்வரர் திருக்கோயில் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி தான் போடுற வீடியோவுக்கு உடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தலம் எங்கே இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் வட்டத்தில் அமைந்துள்ளது இந்த திருவெண்ணநல்லூர் தலமாகும். திருக்கோவிலூரில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இவ்வாலயம். இந்த தலம் எங்கே இருக்குன்னா தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் இது 14வது தலமாகும். தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 225வது தேவார தலமாகும். கிழக்கு நோக்கிய 7 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது. ராஜகோபுரத்தின் உள்ளே நுழைந்தால் 5 நிலைகளை கொண்ட 2ஆம் கோபுரம் தெரிகிறது. 2ஆம் கோபுரம் அருகில் உள்ள இந்த சுந்தரர் தனிச்சன்னதி கிழக்கு நோக்கி காட்சி தருகின்றார். கோயிலுக்குள்ளே வந்துட்டோம்னா இந்த வலதுபுறம் வழக்குரைத்த மண்டபம் அமைந்துள்ளது. இவர் தான் சுந்தர தரிசனம் பண்ணிக்கிறேன். சுந்தர தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்து கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே வந்துட்டோம்னா கொடிமரம் பலிபீடமும் நந்தியம் பெருமானும் காணப்படுகிறது. நந்தியம் பெருமான் தரிசனம் பண்ணிக்கிறேன். இவருக்கு பிரதோஷம் வழிபாடு சிறப்பாக பூஜைகள் நடைபெறுகிறது. நந்தியம் பெருமான் தரிசனம் பண்ணியாச்சு. வாங்க ஸ்தலத்தோட மூலவை தரிசிக்கலாம். மேலே போட்டிருக்க அந்த கையில காட்சி தருகின்றது. இத்திருக்கோவிலுடைய மூலவை திருப்பேர் கிருபாபுரீஸ்வரர், தடுத்து ஆட்கொண்டநாதர், அருட்டூரிநாதர், வேணுபுரீஸ்வரர் என்ற பல நாமங்கள் கொண்டிருந்தன. இவருக்கு சிவபெருமான் சுயம்பமூர்த்தியாக அருள்வதிக்கிறார். மூலவை தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்து சுந்தர பாதம் தரிசிக்கலாம். இவர் தான் சிவபெருமான் பாதம் ஒரு வயோதிகள் அவர்களின் தடுத்தாற் கொண்டு நிற்கிறது. இந்த சிவபெருமான் பாதம் நமக்கு காட்சி தருகிறார். சிவபெருமான் பாதம் தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்து வெளிப்பிரகாரம் பாதம் வாங்க. தலம் பார்த்தீங்கன்னா இந்த புராண பேரை பார்த்தீங்கன்னா திருவருத்துறை திருவெண்ணநல்லூர். தற்போதைய பேர் இது ஊர் திருவெண்ணநல்லூர் என்ற பெயர் பெற்றார். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம்னா அந்த வெளிப்பிரகாரம் வாங்க. கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை ஆகியோரை காண்கிறோம். சண்டிகேஸ்வரர் மற்றும் தனிச்சன்னதி உண்டு. இவரை தான் விநாயகர் பேர் பார்த்தீங்கன்னா பொல்லா விநாயகர். பொல்லா விநாயகர் தரிசனம் பண்ணிக்கிறேன். பொல்லா விநாயகர் ஒளிர் செதுக்கப்படாமல் இருக்கிறது. இந்த சுயம்பு விநாயகர் காணப்படுகிறது. பொல்லா விநாயகர் தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்து முருகன் தரிசிக்கலாம். இவர் தான் முருகன் தரிசனம் பண்ணிக்கிறேன். வள்ளி தேவானை சமேதராக முருகனும் காட்சி தருகின்றது. முருகன் தரிசனம் பண்ணிக்கிறேன். இவருக்கு அருணகிரிநாதர் நமது திருப்புகழ் பாடியிருக்காங்க. முருகன் தரிசனம் பண்ணிச்சு. அடுத்து அம்மன் சன்னதி தரிசிக்கலாமாங்க. அம்மன் சன்னதியோட கோயிலோட இந்த செல்லும் வழியாக போகலாம். அம்மன் சன்னதியோட கிழக்கு நோக்கிய 3 நிலைகளை ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது. அங்கே அம்மன் சன்னதி தரிசிக்கலாம். இத்திருக்கோவிலுடைய அம்மனின் திருப்பேர் மங்களாம்பிகை வேர்க்கண்ணி அம்மன் என்ற திருநாமத்தோடு பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். 4 திருக்கரங்களோடு நின்ற திருக்கோலத்தை பக்தர்களுக்கு காட்சி தருகின்றார். அம்மன் தரிசனம் பண்ணியாச்சு. அம்மன் சன்னதியோட வெளிப்பிரகாரம் வாங்க. அம்மன் சன்னதியோட வெளிப்பிரகாரம் போஸ்டத்தில் போஸ்ட விநாயகர், போஸ்ட சக்தி, இது 4 சைடு போஸ்ட சக்தி காணப்படுகிறது. அடுத்து சண்டிகேஸ்வரி மற்றும் தனிச்சந்தி உண்டு. அம்மன் சன்னதி தரிசனம் முடிச்சாச்சு. அடுத்து கோயிலுக்கு வெளிப்பிரகாரம் வாங்க. இந்த கிருபாபுரீஸ்வரர் கோயிலோட மணி ஒசையை கேட்கலாம்.
அடுத்தது பார்த்திங்கன்னா அம்மன் சன்னதியோட மங்களாம்பிகை அம்மன் சன்னதியோட மணி ஓசை நாம் கேட்கலாம். ஆலயத்தோட தலவிருட்சமாக மூங்கில் மரம் காணப்படுகிறது. ஆலயத்தோட தீர்த்தம் பார்த்திங்கன்னா தண்டு தீர்த்தம், சிவநாத் கேணி, பெண்ணை நதி தீர்த்தம், நீலி தீர்த்தம், சிவகங்கா தீர்த்தம், காம தீர்த்தம், அருட்டூரி தீர்த்தம், பாண்டவ தீர்த்தம், வைகுண்ட தீர்த்தம், வேத தீர்த்தம் ஆகியோரோ திருப்பெயர்களோடு அருள்புரிகிறார். இந்த வீடியோவில் பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே தான் போகிற வீடியோக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வரும். இதோட வீடியோவில் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் vlog சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.